சுலோவீனியா மத்திய ஐரோப்பாவின் தெற்கில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இதன் எல்லைகளில் மேற்கே இத்தாலியும் வடக்கே ஆஸ்திரியாவும், வடகிழக்கில் அங்கேரியும், தென்கிழக்கில் குரோஷியாவும், தென்மேற்கில் அத்ரியடிக் கடலும் அமைந்துள்ளன. இது முன்பு யுகோஸ்லாவியா நாட்டின் பகுதியாக இருந்தது. ஸ்லோவீனியா ஒரு நாடாளுமன்ற குடியரசு நாடாகும். இது ஐக்கிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ ஆகியவற்றின் உறுப்பினராக உள்ளது. இதன் தலைநகரம் லியூப்லியானா. ஸ்லோவேனியாவில் பேசப்படும் மொழிகள் ஸ்லோவேனியா குடியரசின் அதிகாரப்பூர்வ மொழி ஸ்லோவேனியன். அதே நேரத்தில் இது சுமார் 2.4 மில்லியன் மக்களின் தாய்மொழியாகும். அவர்களில் சுமார் 1.85 மில்லியன் பேர் ஸ்லோவேனியாவில் வாழ்கின்றனர். ஸ்லோவேனியன் என்பது சமூக மற்றும் கட்டமைப்பு ஒருமைப்பாடு மற்றும் மேலும் வளர்ச்சிக்கு திறந்திருக்கும் ஒரு உள்ளார்ந்த ஒத்திசைவான மொழியாகும். அப்புறம் இந்த சிட்டியோட கேபிட்டல்னா லுப்லியானா விளங்குது. இந்த சிட்டி தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய சிட்டி இருக்கு. இந்த சிட்டியை கிரீன் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. உலகிலேயே ஒரு கேபிட்டல் சிட்டியில அதிகமான இயற்கை அழகை கொண்ட செட்டிநாடு இந்த சிட்டியை சொல்றாங்க. இந்த சிட்டியை சுத்தி 500 வகையான அழகான கோட்டைகள் இருக்கு. அதிலும் இங்கே இருக்கிற முக்கியமான கோட்டையால் ஜுபில்ஜானா கேசல் இந்த சிட்டில மிகவும் முக்கியமான கோட்டைன்னு சொல்றாங்க. இந்த கோட்டை 11ஆம் நூற்றாண்டுல கட்டி இருக்கிறாங்களாம். இந்த கோட்டை தான் இந்த சிட்டியோட பழமையான வரலாறும் பாரம்பரியமான கட்டிடக்கலையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோட்டையா இந்த கோட்டையை சொல்றாங்க. இந்த கண்ட்ரியில மழையை குடைஞ்சு அதுக்குள்ள நிறைய கோட்டைகளை கட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரியை சுத்தியும் அழகான ஏரிகள் மற்றும் ஆறுகள் உள்ளன. இயற்கை எழில் கொஞ்சம் நேஷனல் பார்க் இதெல்லாம் இருக்கிறனால இயற்கை ரசிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் கண்ட்ரியா ஒரு பெஸ்ட் சுற்றுலா தலமா இது சொல்றாங்க. இந்த ஆறுகள்ல கிராப்டிங் அப்படின்னு சொல்ற படகு சவாரி மிகவும் பிரபலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப் கண்ட்ரியிலேயே டூரிஸ்ட் விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் 10 கண்ட்ரியில இந்த கண்ட்ரியும் ஒன்னா இருக்கு. அதனால இந்த கண்ட்ரியில வருஷத்துக்கு 50 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் சென்ற ஒரு இடமா இருக்கு. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்கனாமிக்ஸ் என்று பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸ்போர்ட் பார்மசி ப்ராடக்ட் மற்றும் ஆட்டோமொபைல் எக்யூப்மெண்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கு. இந்த கேபிட்டல்ல உள்ள சிட்டிசன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜா சுமார் $20,000 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதனால இந்த கண்ட்ரி ஒரு டெவலப்ட் கண்ட்ரியா இருக்கு. ஸ்லோவானிய காலநிலை 3 காலநிலை வகைகள் மத்தியதரை கடல், அல்பைன் மற்றும் கண்டத்தில் காணப்படுகின்றன. துணை மத்திய தரைக்கடல் காலநிலை வகைகளில் சராசரி ஆண்டு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஸ்லோவேனியா இது 8 டிகிரி செல்சியஸ் மற்றும் 1 டிகிரி செல்சியஸ்க்கு இடையில் உள்ளது. அதே சமயம் மிக உயர்ந்த சிகரங்களில் இது 0 டிகிரி செல்சியஸை தாண்டாது. இந்த கண்ட்ரியில 10,000க்கும் அதிகமான மிகவும் அழகான குகைகள் நிறைய இருக்குது. அதுலயும் இந்த ஸ்காட்ச் ஜான் குகை பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல சுமார் 1500 ஏக்கர்ல பிரம்மாண்டமா இந்த குகை இருக்கு. இந்த குகையில பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை அதிசயம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குகையில நிறைய ரிவர் ஓடுது, நிறைய பள்ளத்தாக்கம் இருக்கு. அதனால இந்த நாட்டுல இந்த ஸ்கோச்சியான் குகை ஒரு முக்கியமான மற்றும் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குது. இந்த கண்ட்ரியில தேன் ஒரு முக்கியமான பொருளா பார்க்கப்படுகிறது. இந்த கண்ட்ரியில பிக்கி பஸ் என்ற மக்கள் தொன்று 1000 பேர் இருக்காங்க. பிக்கி பஸ்னா தேன் கூட்டில் போய் தேன் எடுத்துட்டு வர்றவங்களுக்கு பேரு பிக்கி பஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில பலவிதமான ஒயின் மிகவும் பிரபலமா இருக்கு. இங்க இருக்க மக்கள் தினமும் ஒயின் அருந்தும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒயின் இங்க மிகவும் பிரபலமா இருக்கு. இந்த கண்ட்ரியில உள்ள ஒவ்வொரு 70 மக்களுக்கும் ஒருத்தருக்கு தனி திராட்சை தோட்டமே இருக்காம்.